ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவமே சிறந்த ஆசான் எதுக்காக இந்த தம்ப்நெயில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. இந்த அனுபவமே சிறந்த ஆசான் அதை கேட்டுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, சொல்கிறவனுக்கு மட்டும் என்ன தெரியும் அதிகமாக அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு ஃபீல்டில் 10-15 வருஷமாக இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னா, ஸோ அந்த ஃபீல்டை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ண சொல்லி, இது எப்படி இருந்துச்சு, இப்படி போச்சு வந்துச்சு, இந்த இடத்துல பெண்ட் இருந்துச்சு, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போச்சு, இந்த பக்கம் டவுனாக போச்சு, இந்த பக்கம் ஏதோ விஷயம் ஷேர் பண்ண சொல்லுவோம். அதை கேட்டுருக்காங்களே அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதாவது என்ன போரிங்காக இருக்கும். அவங்களுக்கு போகணும், உள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸைட்மெண்ட், எல்லாமே எக்ஸைட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. நாலேஜ் தேவையில்லை, எக்ஸைட்மெண்ட். சரிப்பா, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம், நாங்களும் பட்டு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அதாவது தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலாக முழு அர்த்தம் வேறு, சும்மா காமெடிக்காக சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு. இப்போது அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார், கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது சார், நான் ஒரு டெய்லி ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி என்ன ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் இப்போ சொல்கிறத அவங்களுக்கு அப்பவும் சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த 3 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணி சேஃப்டி பண்ணுங்கள். உங்கள் பசங்க பேர்லையோ எஃப்டி போட்டு, உங்கள் ஃபேமிலி பேரில் சேஃப்டி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அது ஒரு நியாயமான வேலை, கரெக்டான வேலை பண்ணுங்கள். எஃப்டி போடாலும் மாதம் வருஷத்துக்கு இவ்வளோ % வட்டியாவது வரும், கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் நான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு 18 வருஷமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறது. உங்களுக்கு 18 வருஷம் மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்க வந்தால், இது தெரியாத எங்களுக்கு, இது நீங்கள் தான் வேணுமா சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு சுவாரஸ்யம் எதிர்பார்க்குறாங்க. டெய்லி 5,000 கிடைச்சா 3,000 கிடைச்சா போதும், நம்ம இதை பண்ணி அப்படின்ல இதை எடுத்துலாம், அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே மார்க்கெட்டில் அவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ண போகிறாங்களா, எந்த கான்செப்டில் எந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாது. மார்க்கெட் அப்படின்னா பை சேல் அப்படி தான் நினச்சிருக்காங்க, பை சேல். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சொன்னார், சார் தின வர்த்தகம் வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி குறிப்பாக தின வர்த்தகத்தில் ஆப்ஷன்ஸ் பையிங் பக்கம் போகவே போகாதீங்க. ஏன்னா நிறைய அனுபவம் வேணும், அதுக்கு வருஷ கணக்கில் வேணும் அனுபவம் அதுக்கு. ஸோ அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு. சார் அங்கே சம்பாரிச்சான்னு சொல்கிறான், இவன் சம்பாரிச்சுன்னு சொல்கிறான், அவன் இன்னும் டெய்லி 10,000 சம்பாதிக்கிறான், அவன் டெய்லி 20,000 சம்பாதிக்கிறான், நீங்கள் என்னடானா ஆப்ஷன்ஸ் பையிங் பக்கம் போகாதீங்க அப்படின்னு. அடக்கடவுளே, நம்ம என்னடா இது இருக்கிறத சொன்னால் இது மாதிரி சொல்கிறாங்களே ஜனங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டிங்கில் பணம் பண்ணலாம், எனக்கு தெரியும். ஸ்விங் ட்ரேடிங்கில் பணம் பண்ணலாம், எனக்கும் தெரியும். ஆப்ஷன்ஸ் செல்லிங்கில் பணம் பண்ணலாம், அது எனக்கும் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இந்த தின வர்த்தகத்தில் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பணம் பண்ணவங்க ரொம்ப 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 சொற்பம். 99% சொல்லுவாங்க, அதை விட கொஞ்சம் தள்ளியே போட்டுங்களேன். ஸோ இன்டர்டே ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பணம் பண்ணுறவங்க உங்களுக்கு மேபி யூடியூப் சேனல் நிறைய பேர் நடத்தி நான் அதை பண்ணிடலாம் காமிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு வேளை உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க இன்வெஸ்டராக இருப்பாங்க, ப்ளஸ் ஆப்ஷன் செல்லராக இருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சைடு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ஸோ நாலா பக்கம் வருமானம் வரும். அவங்க வேணும் வந்தால் என்ன ஆகுனா, சம் டேஸ் டெய்லி பண்ண மாட்டாங்க, ஒரு ட்ரெண்டிங் டேஸ். இப்போ இந்த மாதிரி டேஸில் ஒரு ட்ரெண்டிங் டேஸ் சூஸ் பண்ணி, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் பையிங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணுவாங்க, அல்லது 2 நாள், வாரத்தில் 2 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நல்ல தரமான ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் இன்ட்ரடே பண்ணுறவங்க டெய்லி பண்ண மாட்டாங்க. இன்ட்ரடேனா டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு இல்லை. இப்போது ஒரு மெசேஜ் லாஸ்ட் டைம் கூட பார்த்தேன், இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் இவர் என்ன இன்றைக்கி அவைலபிள் இல்லை, நாளைக்கு அவைலபிள் மெசேஜ் பண்ணிடுறாரு, அப்போ என்னத்துக்கு அதை சர்வீஸ் கொடுக்கணும் ப்ரீமியம் குரூப். உங்களுக்கு நான் இன்னும் ப்ரீமியம் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கூப்பிடல. ஸோ அதை நாலேஜ் பர்பஸாக என்றைக்கு நான் அவைலபிள் இருக்கிறனோ அன்றைக்கி மார்க்கெட் வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதை டிப்ஸ் கால்ஸ்லாம் கிடையாது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்டர்டே ட்ரேடிங் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்றது நிறைய பேர் புரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தார். இங்கே பாருங்கள், பெண் ஆச்சு இல்லையா, ஓகே, இங்கே பாருங்கள்,
ரூ. 2500 லாபம் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. நல்லா கவனிச்சுங்க, ரூ. 2500 லாபம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ப்ரோக்கரேஜ் எவ்வளோ பாருங்கள், ரூ. 1100 கிட்டக்கிட்ட ப்ரோக்கரேஜ். அதுக்கு டேக்ஸஸ் பாருங்கள், மொத்த டேக்ஸஸ் பாருங்கள், ரூ. 1600 டேக்ஸஸ். கிட்டத்தட்ட ரூ. 2500 ரூ. 2600 வந்து சம்பாரிச்சது எல்லாமே டேக்ஸ் ப்ரோக்கரேஜே போயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போவார்? இதுக்கு ரீசன் என்ன? நிறைய ட்ரேடிங். ஒரு நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் வந்து விட்டத்தை பிடிச்ச நீங்கள் லாபத்தில் ரூ. 2500 லாபத்தில் வந்துட்டு நான் குஷியாகிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அது உங்களுடைய பணம் கிடையாது, டேக்ஸஸ் ப்ரோக்கரேஜ் போய்டும். ஆனால் இதே நீங்கள் ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேடில் இந்த ரூ. 2500 சம்பாரிச்சிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜ் ஒரு ரூ. 100 போயிட்டு மிச்சம் ரூ. 2300 உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களை அறியாமல் நீங்கள் ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸை கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நோட் வரும் டெய்லி ஈவினிங், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள நெருப்பு சுடுன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே சுட்டவன் வந்து அதுக்கு நிறைய வைத்தியம் பண்ணி ரெடி ஆகிட்டு கையெல்லாம் ரெடி ஆகிட்டப்பா இப்போ பரவாயில்ல அடிச்சிட்டு போகிறாங்க, அந்த வழியில் போகிறவங்களுக்கு சொல்லலாம், புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன். அடப்பாப்பா எனக்கு தெரியும் நெருப்புனா என்னன்னு சொல்லிட்டு நீ நான் சொல்கிறது நெருப்பு சுடுமா? நாங்களாம் எவ்வளோ நெருப்பு பார்த்துக்குறோங்க, நாங்களாம் நெருப்பை கையில் எடுத்து விளையாடினவங்க, நாங்கள் அப்படி பண்ணவங்க இப்படி பண்ணவங்கன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? கை சுட்டுட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பில் கூட நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இதை பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு போதுமான சப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. பரவாயில்ல, ஏன்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். 100 பேர் வராமல் அப்படின்னா 100 பேருக்கு வந்து 90 பேருக்கு எக்ஸைட்மெண்ட் தேவை. எனக்கு அதை பார்க்கணும், ரிசல்ட் பார்க்கணும், அதை பார்க்கணும் நான் பார்க்கணும் அப்படின்னு. மிச்சம் 10 பேர் சரி ஓகேப்பா ஏதோ சொல்கிறாரு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒதுங்குறவங்க ஒரு பக்கம். மிச்சம் 90 பேர் இல்லை நானே போயிட்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு வரேன், வேணுமா தான் லாஸ்ட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்றவங்க வருவாங்க. இந்த 3 லட்ச ரூபாய் இருந்த கதை என்னென்னா, லாஸ்ட்டு வெபினார் ஜாயின் பண்ணார், அந்த 25,000 ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணார். நான் சொன்னேன், சார் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன், அட்லீஸ்ட் இந்த ஃபீஸ் காசாவது உங்களுக்கு நான் ரிகவர் ஆகிருக்கும், ஏன் அந்த 2 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, சார் நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சார் எல்லோரும் கிளாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஸோ அதனால தான் இவர் மட்டும் எனக்கு தெரிஞ்சிட போகுது, சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ கோர்ஸுக்கு செல் பண்ணி நினச்சிருந்தாரு. அப்போ தான் சார் உங்கள் கிளாஸஸ் அவாய்ட் பண்ண நான் அப்புறம் பார்க்குறேன் சொல்லிட்டேன் நான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து அவர் வெளிப்படையாக சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எல்லாருடைய மைண்ட்லேயும் இது தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நானே அப்படி தான் திங்க் பண்ண வச்சுக்கிறேன். 2007 பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க மட்டும் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனானுங்க, இவனுங்க மட்டும் ஏன் தெரிய போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நான் ஆங்கிள் திங்க் பண்ணல. எப்படின்னா ஒரு 10 பேர் பார்க்குறோம் அப்படின்னா சூஸ் பண்ணோம். 10 பேர் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன்னு வரானுங்களா, ரைட் ஓகே சரி, அவங்க என்ன தான் சொல்லித்தராங்க எப்படி சொல்லுங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்க சொல்கிறது சும்மா கதை விட்றானுங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட லாப நஷ்டத்தை காமிச்சு அட்ராக்ட் பண்ணுறாங்களா, ஒரு ப்ராஃபிட் அண்ட் பிஎன்எல் ஒரே கற்றுட்டு இருப்பாங்க. ஒரு சில கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், சார் உங்களுடைய பிஎன்எல் காமிங்க அப்படின்னு. இந்த பிஎன்எல் காமிச்சிட்டு கிளாஸஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாருமே இந்த பிஎன்எல் காமிச்சு நான் இந்த மாதம் அவ்வளோ சம்பாரிச்சேன், நான் இந்த மாதம் இவ்வளோ சம்பாரிச்சேன், இன்றைக்கி நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு அட்ராக்ஷன். உங்களை நான் சம்பாரிச்சேன் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு. இந்த லாப நஷ்டத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி போகுது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி இடங்க வருது, இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்ற விஷயத்த மார்க்கெட்டு அவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லித்தரவங்க இருக்கணும். மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் இருக்கணும், மார்க்கெட் போனதுக்கப்புறமா அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிரந்தரமாக சொல்லித்தரணும். ஒரு நாள் 4 நாள் 3 நாள் லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் லைஃப் டைம் வந்து இந்த மாதிரி விஷயத்த உங்கள் கூடவே நின்று ட்ராவல் பண்ணுறவங்க வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யார் சூஸ் பண்ணி ஒரு சரியான மென்டர் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இல்லை சார் அதெல்லாம் வேணாம் சார், நமக்கு ஃபீஸ்லாம் கொடுத்துலாம் பண்ண முடியாது, நம்ம வந்து இலவசமாக கற்றுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா ஓகே தாராளமாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கை ஒரு 3-4 மாதம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குது, எந்த ஒரு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க உண்மையிலே சொல்லி தராங்களா, அவங்க சொல்கிறதுக்கு நடக்குதா அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் விட்டு நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்ட்டே எடுக்கலாம். 6 மாதம் வந்து
நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் விட அடுத்த லெவல் போயிட்டு என்ன பண்ணணும், பேப்பர் ட்ரேடிங்கோட இந்த எமோஷனல் லைட் அப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன ஒரு குவான்டிட்டி, ஒரு 5 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ், 10 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் போட்டு அந்த 10 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய டெய்லி ஒரு டீ குடிக்கிற காசு தான் இருக்கணும். அந்த ஒரு 50 ரூபா 30 ரூபா என்னால் லாஸை சமாளிக்க முடியும் அப்படின்றவங்க சின்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதும் புரியும், அந்த ஓவர் ட்ரேடிங்கும் புரியும், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கீழே உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் இருக்கும், தெரிவிக்கலாம். இப்போ நம்ம விஷயம் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது ஆல்மோஸ்ட் பாதி பேர் போயிட்டுருப்பாங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க பாதி பேர் போர் அடிக்கும் அவங்களுக்கு, சும்மா ஏதோ பேசிகிட்டே இருக்கேன் அவ்வளோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. மிச்ச பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் ஒரு சிலர் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை பண்ண போகிறீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.